ஸோ இதுதான் தங்கியிருந்த ரூமு. இங்கேருந்து வெக்கேட் பண்ணி இப்போது நெக்ஸ்ட் ரூம் போகிறோம். So what's up people, this is Prakash from One Life. ஸோ இன்றைக்கி டே 2 பயங்கரமான ஒரு ஏற்றத்தில் போயிட்டுருக்கோம். ஸோ காஃபி பிரேக் முடிச்சுட்டு அகைன் கிளம்புறோம். இங்கே இன்னொரு ரூம் மேப்பில் பார்த்தோம், அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ நேற்று எங்கேயுமே போகல, ஏன்னா நேற்று கொஞ்சம் மழைனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்தோம். வந்துட்டு ரூமில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி தான் ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்பாட் போகணும். பூம்பாறை சைடு, அப்புறம் குணா கேவு, எல்லா பக்கமுமே இன்றைக்கி ரவுண்ட் அடிச்சலான்னு ஒரு பிளானில் இருக்கோம். பார்ப்போம் என்னென்னு தெரில. கீழே பயங்கர பள்ளம். நேற்று கொஞ்சம் டயர்டில் இருந்தனால கொஞ்சம் நல்ல ரூமாக பார்க்க முடியல. இன்றைக்காவது ஏதாவது நல்ல ரூமாக கிடைக்கும்னு பார்க்கணும். பார்ப்போம். இதான் நினைக்கிறேன் ப்ரோ, இதான் நினைக்கிறேன். கேட்பமா? ஆ ஆமாம். இது பெருசாக பார்ப்போம். அண்ணா ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குமா? நான் 3 பேருக்கு. யா அப்படியா? என்ன ப்ரைஸ்ண்ணா வரும் அது? பார்க்கலாமா? அது கம்மியாக எதுவும் இல்லையோ? சரி அது காட்டுங்களேன். கணேஷ் கணேஷ் this one. என்ன ப்ரோ? ஓகே ஓகேண்ணா. ஓகே ஓகே. கேன்சல் பண்ணிட்டாங்களா? ஹீட்டர் அந்த பர்டிகுலர் டைமிங்கில் மட்டும்தானா? ஓகே ஓகே. என்ன பண்ணலாம்? எடுத்துலாமா? ஓகேண்ணா. ஓகே. க்ளீன் பண்ணுறீங்களா? ஓகேண்ணா. ஓகே ஓகே. ஒன் டே தானா? செக் அவுட் டைம் எப்போண்ணா? மார்னிங் 10 o'clock. ஓகேண்ணா. அண்ணா நல்ல ரூமாக தங்கிட்டு போயிடலாம்ல? $800 வருது ஒரு பெர் ஹெட். அண்ணா பைக் எங்கே விடலாம்? இதில் விட்டுறலாமா? ஓகேண்ணா. பிரச்சனை இல்லை, நீங்கள் பாருங்கள். ஓகே ஓகே. சாப்பிட போயிட்டுருக்கோம். போயிட்டு லன்ச் மட்டும் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே பூம்பாறை, மற்ற எல்லா ஸ்பாட்டும், குணா கேவு, என்னென்ன இருக்கோ எல்லாமே போகிறோம். ஸோ இங்கே பக்கத்துலேயே நேற்று ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். ஏதோ ஒரு ஹோட்டல் பேர் தரல, இப்போ போய் பார்த்து சொல்லணும். அங்கே ஃபுட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கேயே போய் லன்ச் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். ஸோ நான் ஹோட்டல் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.
ஸோ சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த மோயர் பாயிண்ட் சம்திங் ஏதோ ஒன்று இருக்கும், அதுலேருந்து வரிசைக்காக நெக்ஸ்ட்டுன்னு வரிசைக்காக அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் தான். குணா கேவு, அப்புறம் அந்த பைன் ஃபாரஸ்ட்டு, இன்னொன்று பில்லர் ராக் வியூன்னு ஒன்று இருக்கும். அது எல்லாமே நெக்ஸ்ட்டு தான். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு டைம் இருந்துச்சுன்னா பூம்பாறை வரைக்கும் போயிட்டு, டைம்லாம் இருக்கும், பூம்பாறையும் போயிட்டு அங்கேருந்து அப்படியே வரும். ஸோ அதான் இன்றைக்கி பிளானு. ப்ரோ ஸ்டாண்டு க்ளவுஸ் ரெண்டும் பயங்கர ஈரமாக இருக்குது, அதனால் எப்படி 2 பக்கமும் காய போட்டிருங்க. ஏன்னா இங்கே அடிக்கிற குளிருக்கு இதெல்லாம் காயாது, பைக்கில் போகும்போது காயப்பட்டால் மட்டும்தான் உண்டு. ஒரு 1/2 hour அப்படியே வச்சு காய போட்டு அதுக்கப்புறம் தான் க்ளவுஸ் யூஸ் பண்ணணும். கொடைக்கானல் கிளைமேட் வந்து கரெக்டாக இருக்குது, ரொம்பவும் எக்ஸ்ட்ரீம் கூலாகவும் இல்லை, ரொம்ப இதாகவும் இல்லை, ஒரு மாதிரி 15-16 அதுலேயே இருக்குது. டிசம்பர் அந்த மாதிரிலாம் வந்தால் வெளியில் போகும்போதே அப்படியே குளிரும். பட் இப்போது பரவாயில்ல, ஓரளவு கரெக்டாக ஆப்டிமலாக இருக்குது. லாஸ்ட் டைம் வந்தபோதே நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன், ஆனால் என்ன பண்ணிட்டான் என் கூட வந்த ஒரு ஃப்ரெண்டு என்னோடய மைக் அடாப்டரோட GoPro 3.5mm ஜாக் அடாப்டர் ஒன்று இருக்கும், அது வந்து உடச்சிட்டான். ஸோ வால்யூம் வந்து கம்ப்ளீட்டாக கட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் லாஸ்ட் டைம் இங்கெல்லாம் வந்து எடுத்த எந்த வீடியோவுமே பப்ளிஷ் பண்ண முடியல. அப்போ நிறையா பேர் வந்தோம், ஒரு 10 பேர் கிட்ட வந்தோம், அது செமையாக இருந்தது அப்போ. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மைக் மியூட் ஆகி எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. இங்கெல்லாம் பயங்கர கூலிங் இருக்குது. க்ளவுஸ் போடணும்னு நினைக்கிறேன். இப்போ இ-பாஸ் இருக்கிறதுனால பெருசாக டிராஃபிக் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் வந்திருக்கும்போது வண்டி பாய் 1 by 1 நின்றுட்டே இருந்தது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்குள்ளேயே ஏண்டான்ற மாதிரி அவ்வளோ டிராஃபிக் இருந்தது. இவ்வளோ தூரம் வந்துட்டு குணா கேவ் போகலன்னா எப்படி, குணா கேவும் போயிட்டு அங்கேயும் சுபாஷை பார்த்துட்டு வர வேண்டியதான். அந்த சொல்லி வாயை தான் மூணேன், வச்சுட்டாங்கல்ல டிராஃபிக்கை வச்சுட்டாங்கல்ல. பாத்தியா தலைவன் கட்டெலாம் அடிச்சிட்ருக்கான். சரியான கூட்டம் அந்த சைடு, குணா கேவு, அந்த மோயர் பாயிண்ட்டு, பைன் ஃபாரஸ்ட் அந்த சைட்லாம். ஸோ இப்போது அங்கேருந்து ஒரு டைவர்ஷன் எடுத்து பூம்பாறைக்கு போயிட்டுருக்கோம். வரும்போது மேபி அங்கே எதுவும் டிராஃபிக் கம்மியாக இருந்ததுன்னா போகலாம். ஏன்னா வரிசைக்காக ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே காசு நிற்கிது, அதை கிராஸ் பண்ணி போகிறது கஷ்டம்தான். பூம்பாறை இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 17-18 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் அங்கே எங்களுக்கு ஒரு போன தடவை ஒரு குட்டி ஆஃப் ரோட் மாதிரி ஒன்று ஏறி ஒரு மலை மேலே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்க வேண்டியதுதான். மஞ்சுமேல் பாய்ஸ் படம் எடுத்தாங்க, எல்லோரும் குணா கேவ் பக்கமே வந்துடுறாங்க போல், பயங்கர ரஷ்ஷாக இருக்குது.
ஃபுட் ரெஸ்ட். பின்னாடி பில்லியன் இருக்கிறதுனால ஃபுட் ரெஸ்ட் வந்து பயங்கரமாக தடுக்குது. பில்லியன் இருக்கிறதுனால பின்னாடி வந்து சஸ்பென்ஷன் வந்து நல்லா கீழே கம்ப்ரஸ் ஆகிருக்குமா, அதனால் கார்னரிங் பண்ணால் ஃபுட் ரெஸ்ட் வந்து தட்டுது. போகும்போது நான் கூப்பிட்டு போயிட்டு வரும்போது ஃப்ரெண்டு பைக்கில் மாறி மாறி ஓட்டு. கொடைக்கானல்லேருந்து பூம்பாறை போகிற ரூட்டும் நல்ல ரூட்டு தான். என்ன கொஞ்சம் நேரவாக இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரணும். ரோடு அவ்வளோ ப்ராட் இல்லை. ஒரு பெரிய கார் வந்துச்சுன்னா கொஞ்சம் நின்று தான் போகணும். ஆல்மோஸ்ட் பூம்பாறை கிட்ட வந்துட்டோம். இங்கே ஒரு இடத்துல பூம்பாறை வியூ பாயிண்ட்னே ஒன்று இருக்குது. மேலேருந்து பார்த்தோன்னா கீழே அந்த பூம்பாறை வில்லேஜ் தெரியும். அதான் அது எந்த இடம்னு பார்த்துட்ருக்கேன். இந்த பாயிண்ட் தாங்க. அது அந்த வியூ பாயிண்ட் தானே? ஆமா, புரியல. வண்டி அங்கே விட முடியுமா என்ன? அங்கே விட முடிஞ்சால் அங்கேயே விட்டுருவோம். அப்படிங்கப்பா. இப்போ அந்த இடத்துக்கு போகிறோம். இந்த ஊர் தான் பூம்பாறை. இப்போ அந்த இடத்துக்கு போகிறோம். மேலே ஸ்கிட்டாச்சோ கேமரா அப்படின்றான் அந்த பையன். இது மேலே தான் ஏறணும். நான் ஏற விட்றானுங்களா இல்லை என்னன்னு தெரில. சகதியெல்லாம் அடக்கு. ப்ரோ இறங்கணும் ப்ரோ. அப்படி மேலே போங்க. அகல பாதாளம். இந்த ஸ்பாட் தான்.
கூட வந்தவனை இறக்கி விட்டு வந்துருக்கேன். 2 இயர்ஸ் முன்னாடி வந்தோம். 2 இயர்ஸ் முன்னாடி பரவாயில்ல, இந்த இடத்துல ஏதாவது கட்டி கமர்ஷியலைஸ் ஆகியிருப்பாங்கன்னு நினச்சேன். எங்கேருந்து நம்ம பார்த்தோம் இப்போ மேலே? பார்த்த இடத்தையே காணுமே, எங்கேருந்து பார்த்தோன்னே தெரில. மேலே நின்று பார்த்த அந்த ப்ளூ கலர் பில்டிங்கே காணும். அது வழியாக ஒரு இடம் ஒரு வழி இருந்தது, அது வழியாக வரலாமான்னு நினச்சேன். ஸோ பூம்பாறையிலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ அகெயின் அந்த குணா கேவ்ஸ் பக்கம் தான் போகிறோம். டிராஃபிக் இருக்கா என்னன்னு தெரில, டிராஃபிக் இருந்தால் போவோமான்னு தெரில. ஏன்னா அது டெட் டிராஃபிக்காக இருக்குது, வண்டி மூவே ஆக மாட்டேங்குது. நார்மலாக மூவிங் டிராஃபிக்காக இருந்தால் கூட போயிடலாம். பார்ப்போம், போய் தான் பார்க்கணும் என்னென்னு. கரெக்டாக இந்த மாதிரி தான் ஏதாவது விழுந்து விழுந்து கிடக்குது. யாராவது பைக்கில் வரும்போது பார்க்காம இருந்தாங்கன்னா அவ்வளோதான், போக வண்டி தான் மேலே. கார்னால் கூட வெறும் காருக்கு டேமேஜோடு போயிடும், பைக்கில் வந்தால் நமக்கு தான் அடி விழும். பூம்பாறை வந்து டவுன் ஹில் இருக்கிறதுனால அங்கே அவ்வளோ கூலிங் இல்லை. மேலே ஏற ஏற அகைன் இப்போ கூலிங் இருக்குது. ஒரு மலை, கொடைக்கானல் மலை ஏறி அதுக்கப்புறம் நம்ம கீழே இறங்கினா தான் பூம்பாறை வில்லேஜ் போக முடியும். இப்போ அப்படியே மறுபடியும் ஏறிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் மேலே ஏறி வந்துட்டோம். அந்த மோயர் பாயிண்ட்டு, குணா கேவ் அதுக்கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். டிராஃபிக் மட்டும் இருக்கான்னு பார்த்துட்டு போய் ஒரு விசிட் அடிக்க வேண்டியதான். அப்படி இல்லைன்னா லேக்கிட்ட போயிட்டு கொஞ்சம் நேரம் சில் பண்ணிட்டு அகைன் ரூமுக்கு போக வேண்டியதான். ஏன்னா இங்கே எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்றது தெரில, போய் பார்த்தா தான் புரியும். பைக் போகலாமாண்ணா? 20 போகிறதுக்கே 20? ஒன் வேவா? இதோ தரேண்ணா, இங்கே நிப்பாட்டு. இறங்க இருக்கலாம் கொடு. ஏ அப்பா, என்னடா இது? இவங்கெல்லாம் என்னைக்கு போகிறது வீட்டுக்கு? இவனுங்க இதை பார்த்துட்டு என்னைக்கு இவனுங்க வீட்டுக்கு போகிறது? என்ன ரைட்டில் போயிட்டான் போல. இங்கெல்லாம் ஊத்தப்பே இல்லாத ஊர் பாருங்க, கூட்டத்தை பாருங்க. சும்மா சுபாசே கத்திட்டு இருக்காங்க, சொல்லி வாய முடியல. ஒரு வழியாக பார்த்துட்டு வந்தாச்சு. அதாவது கொடைக்கானல் ஃபுல்லாக குணா கேவில் தான் இருக்காங்க.
அவ்வளோ கூட்டம் உள்ள சுபாஷேன்னு கத்திட்டே இருக்காங்க. அப்பா, இதுக்கப்புறமா டிராஃபிக் இருக்காது நம்புகிறேன், பார்ப்போம். ஒரு 45 மினிட்ஸு போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க குணா கேவ் போகிற வழியில். கரெக்டாக நாங்கள் வெளில வரோம், குணா கேவ் க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுவும் குணா கேவில் இருந்து பைன் ஃபாரஸ்ட் அதுக்கும் முன்னாடி வரைக்கும் டிராஃபிக்காக இருக்குது. எல்லாருமே இதை பார்க்குறதுக்கு தான் மோஸ்ட்லி வருவாங்க. அப்படி 5:30க்கு அந்த கேட் க்ளோஸ் பண்ணதும் ஒருத்தராக ஓடி உள்ளே போகிறாங்க. எனக்கு கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் யாரும் உள்ளே போக முடியாது. அதுக்கப்புறமா யாரையும் விடுறதும் இல்லை, ஏன்னா வெளியில் போலீஸ்லாம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க யாரையுமே உள்ளே விடலை. இப்போ என்ன பிளான் நெக்ஸ்ட்னு தெரில. ஏன்னா ஓரளவுக்கு எல்லாம் இங்கே சுற்றி இந்த 4-5 வியூ பாயிண்ட் தான். அதை விட்டால் வேறு ஒன்றும் சுற்றி பார்க்குறதுக்குன்னு வேறு எதுவும் இடம் கிடையாது. ஹோட்டல் போயிட்டு அகைன் சில் பண்ண வேண்டி தான். போயிட்டு ஒரு ஹாட் சாக்லேட் மட்டும் குடிச்சிட்டு அப்படியே ரூமுக்கு போய் கிராஷ் ஆக வேண்டி தான். வேறு ஒன்றும் பிளான் இல்லை இன்றைக்கி. ஆல்மோஸ்ட் இருட்டாக போகுது. கலையை குனிஞ்சுக்கோ. எப்படிலாம் போக வேண்டியிருக்கு. போகலாமா சார்? விட்டிங்கன்னா போயிடுவோம்.